Shortcut tricks la trick number 16, height of the tower. A body dropped from the top of a tower falls through 40 meter during the last 2 seconds of its fall. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழும்போது கடைசி 2 செகண்ட்ஸ்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் சொல்லிட்டாங்க. The height of the tower. டவரோட ஹைட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன h = half gt square போட்டுட்டு அதுல வந்து என்ன டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கான ஈக்குவேஷனை போட்டு சிம்பிளை பண்ணி ஃபைனலா h ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்க 45 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன நமக்கு புக்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அதிகமான டைம் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு வந்து இது எப்படி அப்ளை பண்ணணும்ங்கற சொல்றேன். இப்போ a body dropped from a tower falls through 40 meter during last 2 seconds of its fall. ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்ல மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே போடுறாங்க. கீழே போடும்போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இது வந்து மேல இருந்து கீழே விழும்போது நிறைய செகண்ட்ஸ் எடுத்துக்குது. சரியா? அது எவ்வளவுங்கிறது தெரியல. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, இது கடைசி செகண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 செகண்ட் இது, அதுக்கு முன்னாடி இருக்கிற செகண்ட் இது, இப்படி மேல இருந்து இப்படி கீழே விழும்போது இந்த டைம் இன்டர்வல்ல லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 40 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணது 40 மீட்டர்னா இந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து என்ன அப்படிங்கறத क्वेश्चन. சரியா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால்ல இருக்கு, கீழே மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுதுன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்னா 5 மீட்டர். இத மைண்ட்ல வச்சுக்கோ. half gt square ஃபார்முலா தான், ஒண்ணும் இல்ல. சரியா? h = half gt square. சரியா? half into g கான வேல்யூ 10 தெரியும். t ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கறப்ப 1 ஸ்கொயர், அப்ப 5 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்ப 1 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுதுனா அது ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்னா 5 மீட்டரா இருக்கும். அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ணுச்சுல அதுல 3 டைம்ஸ், அது 1:3:5:7 அந்த ரூல், ஆட் நம்பர் ரூல். அப்ப 15 மீட்டர்னா அதுக்கு அடுத்த 5 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 25 மீட்டர், அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 35 மீட்டர், இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எதுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல 40 மீட்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஒருவேளை இது ரெண்டும் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 35 + 25 என்ன ஆயிடுச்சு நமக்கு 60 மீட்டர்னு வரும். அப்ப இது கிடையாது. அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி என்ன 15-25 பாருங்க, 15 + 25 40 மீட்டர். அப்ப லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா என்ன, இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸா இருக்க முடியும். அப்ப டவரோட ஹைட் என்ன இருக்கும் 25 + 15 40, 40 + 5 45 மீட்டர். அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். ஒரு தடவைக்கு 2 தடவை ரீப்ளை பண்ணீங்கன்னா இது ஈஸியா புரியும். இதுல உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் क्वेश्चंस நான் கொடுக்குறேன். உங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.